வணக்கம் மக்களே. நம்முடைய இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல்ல மற்றும் ஒரு புதிய பதிவு நம்முடைய அன்பர்களுக்காக நான் போட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, சுவையான காளான் தம் பிரியாணி. எனக்கு எப்பவுமே தம் பிரியாணி செய்யறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால நம்மளோட இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு தம் பிரியாணி எப்படி குழையாம செய்யலாம் டிப்ஸோட நான் உங்களுக்கு சொல்றேன், பாருங்க. இது வந்து பிரியாணி மசாலா. இது நான் தனியாவே உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். ஷார்ட்ஸ் போட்டால் நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் அந்த ஷார்ட்ல சொல்லும்போது நான் இன்கிரீடியன்ஸ் போடுறதுல தனியாவை போட மறந்துட்டேன். ஸோ தனியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் போடும்போது நான் வந்து நம்ம 6 பேர் சாப்பிட்னா 1/2 டீஸ்பூன் போதும். நான் 6 பேருக்கு கணக்கு போட்டிருந்தேன். அதில் தனியா மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன். பட் வீடியோவில் தெரியும். அது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நீங்கள் யோசிச்சுக்கங்க. மற்றபடி ஏன்னா ட்ரைனர்ஸு இப்போ பிகினர்ஸ்க்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மசாலா எல்லாரும் மசாலானா கடையில் போய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் என்ன இருந்தாலும் கடையில் செய்கிறது வந்து நான் கடையில் வாங்கின பொருளை வந்து நான் குத்தம் சொல்லலை. ஏன்னா அது என்ன இருந்தாலும் எப்போ செஞ்சு அது பேக் பண்ணி வைக்கிறாங்க, ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அது வந்து என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் எப்போவுமே பிரியாணி எது செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைப்பேன். ஸோ இப்போ இந்த ஆயில் ஆயில் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து நான் எப்பவுமே என்னோட அந்த ஒரு கப்புக்கு அளவு பார்த்தேன். அந்த அளவு தான் நான் எப்பவுமே அதில் எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்துக்குவேன். ஸோ முக்கா இது இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேணாம். இந்த காளான் இல்லையா, ஆல்ரெடி நல்லா இது வந்து இழுக்கும், எண்ணெயை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணும். அதனால ஃபுல்லாக போடுவேன். இதுக்கு வந்து நான் காளானுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கா தான் போடுவேன் அந்த கப்பில். அதுதான் என்னோட அளவு. ஸோ அதை போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கணும். இந்த தாளிக்கிற பொருளாயிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ பட்டை, ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு ஒரு துண்டு பட்டை போட்டால் போதும். நல்லா பெரிய விரல் அளவுக்கு நீட்டு, சின்ன சின்னதாக 2 3 பீஸு. அப்புறம் வந்து அந்த இது அன்னாசி சோம்புன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் போடலாம். அப்புறம் 5 கிராம்பு, அந்த ஏலக்காய், இதுதான் தாளிக்கிற ஐட்டம். அந்த பிரிஞ்சி இலை. இதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான பொருள் பார்த்தா வெங்காயம். நம்ம பிரியாணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பதம் தாங்க ரொம்ப முக்கியம். வெங்காய பதம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ, நல்லா அதாவது தீயிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலர் வர அளவுக்கு, ஏன்னா அப்பதான் அந்த எசன்ஸ் இறங்கும் அது. ஸோ அதோட சேர்ந்து நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்குவேன். ஸோ பச்சை மிளகா போட்டு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் அடுத்து போடுவேன். எப்பவுமே வந்து வதக்கும் போதே நான் அது போடுவேன். ஏன்னா அந்த எண்ணெயில் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ இது வந்து உப்பு அளவு உங்களுக்காக போடுறேன். ஒரு ஆழாக்குக்கு நான் விரல் அவ்வளோதான் எடுப்பேன். ஸோ இதோ இவ்வளோதான் ஒரு ஆழாக்குக்கு. ஸோ நான் 3 ஆழாக்கு போடுவேன் எப்பவுமே வீட்டில் செய்யறதுக்கு. அதை போட்டாச்சு. ஸோ ஏன்னா எதுக்கு எண்ணெய் உப்பு போடுறேன்னா, உப்பு போட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கும். இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் வெங்காயம். இதை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, புதினாவும் கொத்தமல்லியும் அப்படியே முழு முழு இலையாக போடணும். ஏன்னா அந்த எசன்ஸ் இறங்கணும். அப்போ தான் அதுக்கு உண்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து வதக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதோ புதினா எடுத்து ஃபஸ்ட்டு புதினா போட்டேன், இப்போ கொத்தமல்லி. ஸோ இப்போ நல்லா இதுதான் வதக்கிறதுல தாங்க இருக்குது நம்ம பிரியாணியை. அப்புறம் பக்குவம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவேன், மிளகாத்தூள் எடுத்து போடுவேன் பாருங்க. இது வந்து காரத்துக்கு. நான் ஏற்கனவே நம்ம பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நான் சேர்த்து அரைப்பேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தானே செய்கிறோம், இதுக்கு தான் செய்கிறோம். நார்மலாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க காஞ்ச மிளகா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து காஞ்ச மிளகாத்தூள். ஸோ இது 1.5 டீஸ்பூன் போடுவேன். அது வந்து மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அது எண்ணெயிலே போட்டால் தான் இது நல்லா வதங்கும் போதும் அந்த காரம் நல்லா எடுத்து கொடுக்கும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால எண்ணெயில் போடும்போதே நம்ம அதை போடணும். ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் எல்லா மெத்தட்ஸ் இருந்தாலும் இது நான் செய்கிற மெத்தடு. நான் தான் செய்யறது, என் பையன் தான் ஷூட் பண்ணுவான். அதோ இந்த பிரியாணி மசாலா அரைக்கிறேன் பாருங்க. ஸோ அரைச்சி அது தனியாக நான் பவுலில் வச்சுக்குவேன். அது எப்போ ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன். தம் பிரியாணி போடும்போது தான். என்னோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி தான். அது எனக்கு ரொம்ப நல்லா வரும் குக்கரில் செய்கிறத விட. நானும் 2 3 தடவை குக்கரில் செய்வேன். அது சம்டைம் கரெக்டாக வந்துடும், சம்டைம் குழஞ்சி போயிடும். ஆனால் இதில் எனக்கு எப்பவுமே குழஞ்சதாகவே இல்லை, இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, அது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு போடும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்குவேன். அதுலேயே கொஞ்சம் வந்து புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைப்பேன். அதை க்ரீனிஷாக இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் அரைச்சி போடும்போது அதோட டேஸ்ட் தனியாக தான் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் வந்து நான் தக்காளியும் போட்டுக்குவேன் அரைக்கும் போதே. அந்த மசாலா பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் தக்காளியும் போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த காளானுக்கு வந்து எப்படின்னா, ஜென்ரலாக பிரியாணியில் வந்து என்னென்னா, தக்காளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும், அது நல்லா டேஸ்டி கொடுக்கணுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப குழணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு 75% குழஞ்சா போதும் பிரியாணிக்கு. அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த தயிர்
அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்சம் ஃபுல்லாக வதங்கலை, தயிர் போட்டாச்சு. தயிர் என்னன்னா அடி பிடிக்காம நல்லா கெட்டிமா ஆக்கி நமக்கு வந்து பர்ஃபெக்டான பேலன்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தயிர் நம்ம ஆட் பண்ணோம்னா. அடி பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. தயிர் போட்டுக்கணும் இல்லைங்களா? இது பாருங்க, நல்லா இது பாருங்க, அடியில் அடியே பிடிக்கல. அதுதான் தயிரோட பர்பஸ். இதாங்க காளான். நான் யூஸ்வலாக வந்து 3 பேருக்கு சொன்னால் 2 பேக்கெட் காளான் வாங்குவேன். 2 பேக்கெட் காளான் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா தட்டுப்படும், நல்லா இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா அது சம்டைம் குழஞ்சிடலாம், இல்லை இதுவாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணுவேன். ஸோ இது வந்து இதுவே நல்லா தண்ணி விடும். அதனால சும்மா கால் இது பாருங்க, நான் போடுறதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன். ஏன்னா இது நல்ல தண்ணி விடும். ஏன்னா நமக்கு அளவு அப்புறம் பிரியாணி போடும்போது அளவு மாறிடும். அதனால வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி தாங்க, தண்ணி காரம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால இது வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. வேகிறதுக்கு சும்மா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றாப்போ அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி வரும். டைம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி இல்லைங்களா, அதை இருத்துருவேன் தனியாக. ஏன்னா அது டைம் ஆயிடுது இல்லையா, அதனால ரொம்ப ஊறினாலும் சாதம் ரைஸ் குழஞ்சிரும். அதனால 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் நான் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சம்டைம் இதை நான் லேட்டாக ஆரம்பிச்சேன்னா அது ஊறிடும் இல்லையா, அதனால தண்ணி இருத்து வச்சிருவேன். ரைஸ் மட்டும் தனியாக வச்சிருவேன். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக செய்யும்போது நல்லா கம இருக்கும். நல்ல அந்த காளான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலும் சேர்ந்து போடுறோம் பார்த்தீங்களா, நல்ல தூக்கலாக இருக்குமா. அந்த மசாலா வந்து எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த வெஜ் பிரியாணியை விட இந்த மற்ற ஃபிஷ்ஷு மட்டனு இந்த காளான்லாம் அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற பார்த்தீங்களா, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து ஒரு லெமன் நான் வச்சுக்குவேன். ஏன்னா நமக்கு என்ன இருந்தாலும் அந்த ஒரு லெமன் புளிப்பு தன்மைக்கு வந்து கொஞ்சோன்னு அதில் ஆஃப்ல கால் அவ்வளோதான் போடுவேன். அது டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா ஒரு தம் பிரியாணிக்கு ஒரு பக்குவம் நான் சொல்லியிருக்கிறேன், எப்போ தம் போடணும்னு. அப்பதான் உங்களுக்கு அந்த பக்குவம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ தண்ணியும் அரிசியும் மேலே தெரியணும். இதுதான் அந்த வந்து டிப்ஸு, முக்கியமான டிப்ஸு. குழையாம வர்றதுக்கு டிப்ஸ் என்னன்னா, சாதம் குறையக்கூடாது, அதே நேரத்தில் வெந்தும் இருக்கணும், பொல பொலனும் இருக்கணும்னா ஒரே டிப்ஸ் என்னன்னா, இந்த ரைஸ் நம்ம இது நல்லா தண்ணி சல கொதிக்கணும். இது பாருங்க, இப்படி கொதிக்கும் போது தான் ரைஸ் போடணும். ரைஸ் போட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் தீயில வைக்காதீங்க. என்ன ஆகும்னா, ஃபுல் தீயில வைக்கும்போது தண்ணி கடகடன்னு இழுத்துரும், ரைஸ் பார்த்தீங்கன்னா வேகாது. இதுதான் அந்த டிப்ஸு. ஸோ அதனால என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன்னா, வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வைப்பேன். அப்போ என்ன ஆகும்னா, மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தண்ணி கடகடன்னு இழுக்காது, ரைஸ் நல்லா எசன்ஸ் உள்ளே வாங்கி வேக ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு 75% வேகுதுன்னோட என்ன பண்ணுவேன்னா, தம் போடுவேன். தம் போடுற பக்குவம் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கணும், தண்ணியும் ரைஸும் மேலே தெரியும் பாருங்க. தெரியுது பாருங்க, தெரியுதா? ரைஸ் வருதா, தண்ணி இருக்கா, இந்த பக்குவம் தான். இது பாருங்க, ரைஸு தண்ணி இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் சிம்மு வச்சிருங்க. 15 மினிட்ஸு 15 மினிட்ஸு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அழகாக தம் போடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி தவாவை நல்லா சூடு ஏறணுங்க. அப்போ தான் அது கரெக்டாக பக்குவம் வரும். தவாவை நீங்கள் சூடு பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா இதுவும் வெந்துடும், அப்புறம் அதுவும் சூடு ஏறாது. நல்லா தவாவில் புகை வரணும். அந்த அளவு நல்லா நான் என்ன பண்ணுவேன், 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் முன்னாடியே இது ஆரம்பிக்கும் போதே வச்சு விட்ருவேன், அது சூடு ஏறட்டும்னு. நல்லா சூடு ஏறிச்சுன்னா 15 மினிட்ஸே போதும். ஆனால் சூடு ஏறணும். 15 மினிட்ஸ், நார்மலாக 15 to 20 மினிட்ஸு. அது ஏன் 5 நிமிஷம்னா, சம்டைம் நம்ம ரைஸ் ரொம்ப நேரம் நம்ம அறியாமல் ஊற வச்சிடலாம், இல்லைன்னா கம்மியாக ஊற வைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை என்ன பண்ணுவேன்னா, நான் 15 மினிட்ஸ் ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன் இன்னும் ஒரு 5 நிமிஷம். இல்லை இன்னும் நெட்டாக இருக்குன்னா அப்படியே வச்சுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போடும். இதாங்க அந்த பிரியாணி மசாலா. கடைசியாக தூள் இது அப்படியே அந்த தண்ணியில் எசன்ஸ் அழகாக இறங்கி அடியில் ஜூஸியாக இறங்கும் ரைஸ். இம்பார்ட்டன்ட் இதுதான். இது போட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி நல்லா பொடியாக தூவணும். கொத்தமல்லி புதினா வந்து இதோ வச்சுருப்பேன். அதில் வந்து நல்லா தூவிட்டு தம் போட்டு வச்சுருவேன். டைம் பார்த்துங்கன்னா 15 to 20 மினிட்ஸ். இதுதான் தம் பக்குவம். ஸோ 15 to 20 மினிட்ஸில் இந்த மேலே தூவிட்டோம்னா அந்த என்ன ஆகும்னா, இதோட எசன்ஸும் இறங்கும், ரைஸ்லையும் டேஸ்ட்டு கூடும், அதே நேரத்தில் ஸ்மெல்லும் வெளியில் போகாது. இதோ இதான் தம் போடுறது. தவா வச்சுட்டேன். தவா வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
நல்லா இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அழகா ஒரு அப்படியே 5 மினிட்ஸ் விட்டுருங்க அந்த சூட்லயே. அது நல்லா இறங்கும். இது பாருங்க எப்படி அழகா வந்திருக்கு. செய்யும்போது நல்லா வாசமா செம்ம வீட்டை ஆளே தூக்குங்க. பிரியாணிக்கு விட இந்த காளான் பிரியாணி செஞ்சு பாருங்க, அம்சமா இருக்கும். இது பாருங்க, ஓரத்துல இருந்து பக்குவமா எடுங்க. நான் இந்த தட்டுல போட்டு காமிச்சிருப்பேன் போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா, நல்லா ஜூஸியாவும் இருக்கும், அந்த இடத்துல குலையாமையும் இருக்கும். இங்க பாருங்க ரைஸ் ரைஸா அழகா இருக்கும். ஆனா நல்லா வெந்திருக்கும். இது வேகாம இல்ல, நல்லா வெந்திருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. மக்களே, ஒரு நல்ல விஷயம். எனக்கு இப்ப ஆரம்பிச்சது 2 மாசத்துல எனக்கு வந்து ஒரு 88 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துட்டீங்க. பாக்குற நீங்க இம்மிடியா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் சிவராத்திரிக்கு, அதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா அடுத்து நான் நான்வெஜ் ஃபிஷ் போடுவேன், அப்போ நான் சிவராத்திரி பத்தி பேச முடியாது. ஸோ அதனால நல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. பாருங்க, அடிப்பிடிக்காம செஞ்சிருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த சீக்கிரம். தயிர் போட்டோம்னா அடிப்பிடிக்காது, எல்லாம் குலையாம நல்லாவும் வரும், பர்ஃபெக்டா வரும். ஸோ உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. என் சேனல் நல்லா பாருங்க. நிறைய கமெண்ட் செக்ஷன் நிறைய கேளுங்க. நானும் கமெண்ட் செக்ஷன்ல போடுற டிப்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்கு. என் ஒய்ஃபே கூட என்கிட்ட தான் நிறைய டிப்ஸ் கேட்பா. இது என்னங்க பண்றது, எப்படி பண்றது, எது பண்ண. அப்போ நான் சில டிப்ஸ் கொடுப்பேன், அது நல்லா இருக்கும் அவங்களுக்கும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லணும், நல்ல வர வர வரையா அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ரைஸ்னா வெந்து இருக்கணும், பொல பொலன்னு இருக்கணும், வர வரையா இருக்கக்கூடாது. குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டம், சாப்பிட்ருங்க, ஆனால் அதுங்களுக்கு அப்புறம் வயிறு வலிக்கும். இந்த பாருங்க, வெந்தும் இருக்கு, சாதமும் பாருங்க உடையாம அழகா நீட். நான் எப்பவுமே சீரக சம்பால் தான் செய்வேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது பாஸ்மதி பிடிக்கிறது இல்லை, எனக்கும் பிடிக்காது, என் ஒய்ஃபுக்கும் பிடிக்காது. நீட் நீட்டா இருக்கும், என்ன சாப்பிட்டா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்ல. ஒன்னே ஒன்று மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவேன் இது வரைக்கும். ஏன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுப்பேன், என் பையன் கேட்பான், அப்போ மட்டும் செஞ்சு கொடுப்பேன். அதனால ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான்